Hi guys, yo Kicha fans, உங்களுக்கு தான் இந்த வீடியோ மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. கிச்சாவோட மேக்ஸ் படத்தை எப்படியோ பார்த்துட்டு வந்தாச்சு. ஒன் வேளை இந்த படத்தை சொல்லணும் அப்படின்னா மேக்ஸிமம் மாஸ் தான். படமாயா எடுத்து வச்சிருக்கீங்க, சும்மா ஒவ்வொரு சீனும் பட்டாசு மாதிரி தியேட்டர்ல பிளாஸ்டா தெரிக்குது. இந்த படம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பார்த்தரலாம். ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷனை ஷிஃப்ட் பண்ற நேரத்துல ஒரு இன்ஸ்பெக்டரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதே நேரம் ரெண்டு பொலிட்டீஷியன் பசங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் இல்ல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த ரெண்டு பசங்களும் செத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கறதாங்க இந்த படம். ஆல்மோஸ்ட் கைதி மாதிரி தான், ஒன் நைட் ஸ்டோரி தான். நைட் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி காலையில முடிச்சிருவாங்க. ஓகே, படத்தை பத்தி பார்த்தாச்சு. தியேட்டர்ல அனல் பறக்க விட்ட சீன்ஸ் பத்தி பார்க்கலாமா? இந்த சீன் அந்த சீன் சொல்ல தேவையில்ல. கிச்சாவோட ஒவ்வொரு என்ட்ரி சீனுமே மேக்ஸிஸ் மாசிவ் அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி இருந்துச்சு ஒவ்வொரு சீனும். இந்த படத்தோட டைரக்டர் இவ்வளவு நாள் எங்க இருந்தானே தெரியலங்க. ஒரு தரமான படத்தை எடுத்து வச்சிருக்கான். ஆனா 10 மினிட்ஸ்ல ஒரு சேசிங் அண்ட் ஃபைட்டிங் சீனே டைமிங் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. சும்மா வேற லெவலுக்கு இந்த டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே செம்ம ஸ்பீடு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கண்டிப்பா தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. பர்சனலி எனக்கு பிடிச்ச சீன் இருக்கு, அது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். இப்படி ஒரு சீனை எந்த படத்துலயும் நான் பார்த்தது இல்ல. விஷுவலாவும் சரி, கிச்சாவோட ஆக்டிங்காவும் சரி, சும்மா அனல் பறக்கும். அந்த சீன் எதுனா மேன் மாசிவ் சாங்கோட சீன் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா இது சொல்லியே ஆகணும், சொல்லலைன்னா தப்பா போயிடும். இந்த படத்துல அனிமல் மியூசிக் டைரக்டர் தாங்க மியூசிக் பண்ணிருக்காரு. பிஜிஎம் அண்ட் சாங் ரெண்டுமே டாப் நாச்சா இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு போலீஸ் டியூட்டிக்கு சேர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பார்த்தோம். இதுக்கப்புறமா போலீஸ் டியூட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்க போறத பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள படத்தை முடிச்சிட்டாங்க. பார்ட் 2 எங்கடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படத்தை முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த 2024ல நான் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லுவேன். மறக்காம தியேட்டர்ல பாருங்க. ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க, பின்னாடி கவலைப்படுவீங்க.